யா. சரி, ஓகே. அப்ப நான் ஃபர்தரா மூவ் பண்றேன். 8த் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அது ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இந்த எனி அதர் பர்சன்ஸ், ஃபர்ம்க்கு, கம்பெனிக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து ஆல்வேஸ் ரெசிடென்ட் தான். பட் இங்க நான் ரெசிடென்ட் கம்பெனின்னு வரும்போது அது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஃபாரின் கம்பெனி. நான் டொமஸ்டிக் கம்பெனி அப்படின்ற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பிஓஇஎம், ஓஎம், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பாப்பீங்க. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து ஃபாரின் கம்பெனி லெசன்ஸ் ஃபாரினோட சப்சிடரி வந்து டொமஸ்டிக் நம்மளோட ஊர்ல வச்சிருக்கான் அப்படின்னும் போது அதோட கண்ட்ரோல் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இதுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் பெஸ்ட் கம்பெனி அப்படின்னா யூஎஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம். யூஎஸ் என்ன சொல்றானோ அதுதான் இங்க கேட்கணும். ஓகேவா. தட் இஸ் எம்என்சி இந்த மாதிரி. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்த்து ரெசிடென்டா நான் ரெசிடென்டா சொல்லுவீங்க. ஓகேவா. கம்பெனி ரெசிடென்ட் கம்பெனியா நான் ரெசிடென்ட் கம்பெனியா. டொமஸ்டிக் கம்பெனி ஆல்வேஸ் பீங் ரெசிடென்ட். ஏன்னா கம்பெனி வந்து வெளியே போயிட்டு வராது. ஓகே. பட் இந்த இடத்துல எம்என்சி ஃபாரின் கம்பெனி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஆனா இன்கேஸ் அடுத்த வருஷத்துல பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியால இருக்கு, இந்தியால சொல்றது தான் கேட்கறாங்க அப்படின்னா தென் தட் கம்பெனி வில் பிகம் ரெசிடென்ட் கம்பெனி. இங்க சொல்லி பாருங்க. இந்த இயர் இஸ் நாட் இன் இந்தியா, த ஸ்டேட் கம்பெனி இஸ் ஓகே. அந்த பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியால இல்ல அப்படின்னா அது வந்து நான் ரெசிடென்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டான். டாக்ஸ் பாயிண்ட் இன் கேஸ் தர் இஸ் நோ சப்டிவிஷன் லைக் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதை நான் முதலே சொல்லிட்டேன். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் மட்டும் தான் இந்த ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்ளிகபிள் ஆகும். விச் மீன்ஸ் தட் இஸ் dual condition, right? என்னடா இது? That is your dual condition. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி firm and AOP BOI கொடுத்திருக்கான். Here, if the control and management of its affair are situated only outside India. Here also அந்த கண்ட்ரோலும் அவங்க பண்ற மேனேஜ்மெண்ட்டும் எல்லாமே அவுட் சைடு இந்தியால இருந்தால் மட்டுமே ஏஓபி பிஓஐ எல்லாமே என்னன்னு வரும், நான் ரெசிடென்ட்னு வரும். அதர்வைஸ் அது என்னன்னு தான் வரும், ரெசிடென்ட் தான் வரும். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ம்க்கும் கம்பெனிக்கும். எனி அதர் பர்சன், ஹியர் தே ஹேவ் மீனிங் எனி அதர் பர்சன்ஸ் லெசன்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்ஸ் அந்த மாதிரி மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் இல்லையா. அதுல எதை பத்தி பேசியிருக்கான் அப்படின்னா இண்டிவிஜுவல் கம்பெனி, இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் கம்பெனி ஃபர்ம் பத்தி பேசிட்டான், ஏஓபி பிஓஐ பத்தி பேசிட்டான், லோக்கல் அத்தாரிட்டியும் ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சனை பத்தி அவன் பேசல. கரெக்டா. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா எனி அசோசியேட்டட் இன் இந்தியா கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலயும் கண்ட்ரோல் வச்சு தான் பேசுறான். பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் மாதிரி தான். பட் ஆனா இன் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ த டேர்ம் யூஸ்ட் லைக் திஸ், பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அந்த டேர்ம் ஒன்று சொல்றாங்க இல்லையா. எப்படி சொல்றது, கொஞ்சம் கேட்க நல்லா ஹையா ஹை கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா. அந்த பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் அது கண்ட்ரோல் தான் ஆக்சுவலி. சோ அதேதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல கண்ட்ரோல் எங்க இருக்கு, அந்த மேனேஜ்மெண்டோட கண்ட்ரோல் எங்க இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா எனி அதர் பர்சன்ஸ்க்கு ரெசிடென்டா நான் ரெசிடென்ட் சொல்வீங்க. மத்தபடி அந்த 182 days இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வராது. ஓகேவா. அது எல்லாமே இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் மட்டும் தான். அந்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேல இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. டன். ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நல்லா படிங்க. அதுல கம்பெனின்னு எதனா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கம்பெனிக்காக பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ கம்பெனி மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டு 182 days 60 days அதுக்கப்புறம் அதை பத்தின மாடிஃபைட் கண்டிஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம். அது இந்தியன் சிட்டிசனா இந்தியன் ஆரிஜினா அது எதுவுமே பார்க்க வேண்டாம் கம்பெனிஸ் இது இந்த மாதிரி பர்சன்ஸ்க்குலாம். டன்னா. டன். சேம் அதே மாதிரி ஹெச்யூஎஃப்க்கும் இருக்கு. ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. சப்ஜெக்ட் டு சர்டன் எக்ஸ்பர்ட். ஓகே. ஹெச்யூஎஃப்னா அதுல ஹெட் கர்த்தா தானே. ஸோ அந்த கர்த்தா வந்து இங்க இருக்காரு அப்படின்னா அவர் ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவர் வச்சு எடுப்போம், இல்ல மேனேஜர் அப்படி வச்சு எடுப்போம்னு சொல்லியிருக்கான். சாட்டிஸ்ஃபைட் போத் கண்டிஷன்ஸ். ஹெச்யூஎஃப்க்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு வச்சிருக்கான். இண்டிவிஜுவல் நார்மலி இண்டிவிஜுவல் அது நீங்களே போட்டுருவீங்க. வேற ஏதாவது இருக்கா இதுல. கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கான். ஓகே. மத்ததெல்லாம் ஓகேப்பா. நீங்க அப்படியே ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் மேனர்ல தான் இருக்கு மத்தது எல்லாமே. டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ், செக்ஷன் 5. ஸோ இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்.
ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், அதுக்கப்புறம் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் எதுக்காக வந்து ஆர்டினரி நாட் ஆர்டினரி பார்க்குறோம்னு உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். நான் சொல்லியிருந்தேன் சில டாக்ஸ் பெனிஃபிட்காக அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா? அந்த டாக்ஸ் பெனிஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா? இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே போதும். மத்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிடலாம்னு ஞாபகம் வந்துரும். நீங்க பார்த்தீங்கன்னா, இன்கம் accrued and received outside India from a business or control in our profession set up in India, which means place of effective management in India. பட் அந்த மணி வருது இல்லையா, தட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த இன்கம் வந்து அவுட் சைடு இந்தியால இருந்து வருது. அவுட் சைடு இந்தியா அரைஸ் ஆனதும் அவுட் சைடு இந்தியா, அக்ரூட் ஆனதும் அவுட் சைடு இந்தியா. ரைட்டா? இப்போ இந்த மாதிரியான கேஸ்ல யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், யார் யாருக்கெல்லாம் டாக்ஸபிள் ஆகும்? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்டா இருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி எஸ், டாக்ஸபிள் அவருக்கு. ஏன்னா இந்தியாவுல இன்கம் வந்திருக்கு, லெசன்ஸ் அந்த பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியால இருக்கு. ஓகேவா? இன்கம் வந்து அக்கூர் ஆனதும் அவுட் சைடு இந்தியா, ரிசீவ்ட் ஆனதும் அவுட் சைடு இந்தியா. அக்கூரும் சரி, ரிசீவ்டும் சரி, அவுட் சைடு இந்தியா தான். ஆனா பிசினஸ் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் இங்க இருக்கு. மணி வந்து இந்தியா உள்ளே எடுத்துன்னு வந்து யூட்டிலைஸ் பண்ணல. ஆனா அந்த பர்சன் ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்டா இருக்காருன்னா அவர் இங்க தான் டாக்ஸ் கட்டணும். அதே மாதிரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்டா இருந்தாலும் இங்க தான் அவர் டாக்ஸ் கட்டணும். நான் ரெசிடென்டா இருந்தா மட்டும்தான் அவர் டாக்ஸ் கட்ட வேண்டாம். புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? லெசன்ஸ் மணி ரைஸ் ஆனதும் அவுட் சைடு, மணி ரிசீவ் ஆனதும் அவுட் சைடு, மணி ரைஸ் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா தான். இந்தியாவுலயே மணி வரல. ஆனா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இந்தியால இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் ஆகுமா? எஸ். ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் டாக்ஸபிள் ஆகுமா? எஸ். அவன் நான் ரெசிடென்டா இருந்தா மட்டும்தான் இந்த அவுட் சைடு இந்தியால அவன் சம்பாதிச்சதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதர்வைஸ் இங்க டாக்ஸ் கட்டுவான். இப்ப அடுத்த கேஸ் பாருங்க. இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல், அதுவுமே அவுட் சைட் இந்தியா. இப்போ வந்து எல்லாமே அவுட் சைட் இந்தியா தான். இந்தியா உள்ள எதுவுமே நடக்கல. எவ்ரி திங் இஸ் அவுட் சைட் இந்தியா. எல்லாமே அவுட் சைட் இந்தியா. யார் யாருக்கு டாக்ஸபிள் ஆகும்? ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு மட்டும் தான் டாக்ஸபிள் ஆகும். மத்த 2 பேருக்கும் நாட் டாக்ஸபிள். அண்டர்ஸ்டாண்டா? சோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறது எங்க ஆகுவீங்க அப்படின்னா, இத கம்பெனின்னு நினைச்சிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஆனா இந்த பிளேஸ் ஆஃப் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா, அப்ப அது கம்பெனிக்கு தானே இதுவாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் யாருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிளே. கரெக்டா? சோ அப்போ பிளேஸ் ஆஃப் கண்ட்ரோல் இத பத்தி அவன் பேசுறான், இந்த கண்ட்ரோல் பத்தி பேசுறான் அப்படின்னும் போது உங்களுக்கு கம்பெனி அப்படின்ற அந்த பாயிண்டே வரக்கூடாது. கம்பெனி ஆகட்டும், ஃபோம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனி அதர் பர்சன், லாஸ்டா ஒரு 3 பாயிண்ட் பேசணும் பாத்தீங்களா, அது 3மே இங்க வரக்கூடாது. நீங்க இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்போ கண்ட்ரோல் எங்க இருக்கு, அப்போ அவன் தனிப்பட்ட பர்சனா, ஓகே ஹெச்எஃப் கர்த்தாவா, ஓகே அவர் மேனேஜரா, அப்போ அவங்க என்ன பண்றாங்க அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த டாக்ஸபிள் நான் டாக்ஸபிள் புரியும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்? இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்லயே ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் கான்செப்ட் வந்தாலே என்ன, அது உள்ள கம்பெனியோ ஃபோமோ எதுவுமே வரப்போறது இல்ல. அப்ப இது உள்ள இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் மட்டும் தான் வரப்போறானுங்க. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஓகேவா? இதுக்கு தான் நம்ம வந்து ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க இல்லையா? நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னா சில விஷயத்துக்கு அவன் நான் டாக்ஸபிள், இந்த மாதிரி விஷயத்துக்கு அவன் நான் டாக்ஸபிள் வந்துட்டான் பாத்தீங்களா? எல்லாமே அவுட் சைட் இந்தியால இருக்கு அப்படின்னா அவனுக்கு நான் டாக்ஸபிள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, யூ ஹாவ் டு மெமரைஸ். மெமரைஸ் ஆர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி மறுபடியும் மறுபடியும் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மேனர்ல வந்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மெமரியில ஸ்டோர் ஆயிடும். பட் இது இப்படிதான் படிக்கணும். லாஜிக்கலா வந்து இதனால இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். திரும்ப திரும்ப நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். மூவ் பண்ணிட்டா நெக்ஸ்ட். ஓகே டன். ரொம்ப போட்டு படிக்காதீங்க. ஜஸ்ட் அப்படியே சைட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அது யார் யாருக்கு டாக்ஸபிள் இருக்குமா இருக்காதா நீங்களா ஒரு அசம்ஷன் பண்ணுங்க.
அசம்ஷன் பண்ணதுக்கு அது கரெக்ட் அசம்ஷனா பாருங்க. அப்படி தப்பா அசம்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Income accrued and received outside India in the previous year, it make difference in same letter and into remittances. இதை நம்ம பார்த்தோம். இப்போ 3 பேருக்குமே நாட் டாக்ஸபிள் அப்படிங்கிற ஒரு கேஸ் மட்டும் இருக்கு இல்லையா? இங்க 3 பேருக்குமே நான் டாக்ஸபிள் பார்ப்போமா? Income accrued and received outside India in any preceding the previous year and later on remitted to India in current financial year. கீழே ஒரு நோட் கொடுத்துறான் பாருங்க. In case residents like company firm etc. other than individual info in where there no classification as resident but not ordinary income accrued received outside India from a business control of position outside India shall be taxable. So இங்க உங்களுக்கு கொடுத்துட்டா பாரு, நான் சொன்ன பாயிண்ட் நோட்ல கம்பெனி ஃபர்மா இருந்தா என்ன அப்படின்றத கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ மேல இருக்க பாயிண்ட் 3 பேருக்குமே ஏன் நான் டாக்ஸபிள் அப்படின்ற அந்த பாயிண்ட் மட்டும் பார்ப்போம். அதாவது அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது preceding the any previous year தானே கொடுத்துருந்தான். கரெக்டா? preceding in any year preceding the previous year. ஓகே, கரெக்ட் தான். நான் இப்படி எழுதிக்கிறேன். அதை என்னன்னா, இப்போ என்னோட இப்போ நான் கரண்ட் என்னோட அசஸ்மெண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2024-25. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2023-24. ஸோ இந்த மாதிரி இருக்கு. அவன் என்ன சொல்லிட்டானா, இந்த ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரிசிடிங். ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயருக்கு ப்ரிசிடிங் எனி இயரா இருக்கட்டும். எனி இயர்னா 2012-13 இருக்கலாம், 2013-14 இருக்கலாம். இந்த மாதிரி எனி ப்ரிசிடிங் த இயர். ஸோ அந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மணி வர வேண்டியிருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் இன்கம் அக்ரூட் அண்ட் ரிசீவ்ட் அவுட்சைட் இந்தியா எனி ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? அண்ட் லேட்டர் ஆன் ரெமிட்டட் டு இந்தியா இன் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த இன்கம் வந்து இங்க ரைஸ் ஆயிருக்கு, இன்கம் இங்க ரைஸ் ஆயிருக்கு ஆர் அக்ரூட் ஆயிருக்கு அப்படின்னா இட் வாஸ் டாக்ஸபிள் ஆன் தட் அதர் அசஸ்மெண்ட் இயர். அதுக்கப்புறம் வரக்கூடிய அசஸ்மெண்ட் இயர்லயே வந்து அது டாக்ஸபிள் ஆயிட்டு இருக்கும். மேபி அது டாக்ஸபிள் ஆகாம இருக்கும். இப்போ இந்த வருஷத்துல இங்கேயும் இன்கம் ரைஸ் ஆயிருக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி சினாரியோல அந்த பர்சன் வந்து நான் ரெசிடென்டா இருந்திருப்பாரு இந்த 2012-13, 2013-14. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, சாரி 2021 தப்பா போடுறோம்னா 16, 17, 17, 18, 18, 19, 19, 20, 20, 21, 21, 22. சோ இத்தனை வருஷத்துக்கு அவர் நான் ரெசிடென்டா தான் இருக்காரு. ஆப்வியஸ்லி இங்க வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ரிசீடிங் 60 டேஸ் பிளஸ் 4 இயர்ஸ் ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயர்ல வந்து 365 டேஸ் அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகல. உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல நான் இன்னும் 2 இயர் ஆட் பண்ணிக்கிறேன். 22, 23, 23, 24. இதுதான் ப்ரீவியஸ் இயர் இல்லையா? உங்களுக்கு நான் கொஸ்டின்ல வச்சது 23, 24. ஓகே, ஸோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் எழுதியிருக்கேன்ல, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இதுதான் 2024-25. திஸ் இஸ் அவர் ஃபினான்ஷியல் இயர். மணி இந்த வருஷத்திலே வந்து எனக்கு ரைஸ் ஆயிடுச்சு. எப்போ 2012 and 13. ஸோ இப்போ நான் இந்த ப்ரீவியஸ் இயர்ல நான் இங்க வந்து ரெசிடென்ட் ஆயிட்டேன், இங்க நான் ரெசிடென்ட் ஆயிட்டேன். விச் மீன்ஸ் 2023-24ல ரெசிடென்ட் ஆயிட்டேன். ரெசிடென்ட்னா 182 டேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன். ஏன்னா 60 டேஸ் கண்டிஷன் ப்ரிசீடிங் 4 இயர்ஸ்ல 365 கேட்டா ஒரு நாள் கூட இந்தியாவில் இல்லை இங்க எங்கேயுமே. ஸோ நான் வந்து டைரக்டா போய் இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். நான் இந்தியன் சிட்டிசனோ இல்லை இந்தியன் ஆரிஜினோ இல்லை அப்படின்னா நான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன். நான் இப்போ இங்க ரெசிடென்ட் ஆயிட்டேன். ஓகேவா? எனக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த இந்த இது இருக்கு இல்லையா, இங்க இன்கம் 2012, 13, 13, 14 நான் எனக்கு ஒரு இன்கம் ரைஸ் ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்கம் வந்து எனக்கு இப்போ ரிசீவ் ஆகுது, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல ரிசீவ் ஆகுது.
இந்த சென்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர்ல ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் ஃபினான்ஷியல் இயர் தான் கொடுத்துருக்கான். அது அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அவன் எங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஐ டேக் இட்னா ப்ரீவியஸ் இயர். அப்பதான் நம்மளுக்கு டாக்ஸபிள். ப்ரீவியஸ் இயர்ல சம்பாதிச்சது தான் அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸபிள் ஆகும். ஸோ எனக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா 2023-24ல வந்து ரிசீவ் ஆகுது. இந்த மாதிரி ரிசீவ் ஆச்சுன்னா அது ரெசிடென்டா இருந்தாலுமே நான் டாக்ஸபிள் தான். நாட் டாக்ஸபிள். லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்களேன். லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா அவர் இந்த 2013-14லயே இந்த இன்கம் வந்து அவர் ரைஸ் பண்ணி வந்த இன்கம் அவர் அப்பயே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது இந்தியால டாக்ஸபிள் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. அது சேம் திங், அதே இன்கம் தான் திரும்ப ரெமிட் ஆயிருக்கீங்க. ஓகேவா? சோ அப்போ அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு இன்கம் இருக்கு, ரெமிட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ரிசிடிங் ப்ரீவியஸ் இயர்ல அது வந்து 3 பேருக்குமே அவர் ரெசிடென்டாவே இருந்தாலும் அவருக்கு நான் டாக்ஸபிள் தான். ஏன் அப்படின்னா லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இன்கம் வந்து அங்கேயே அப்பயே அவர் வாங்கி அங்கேயே அவர் ரைஸ் பண்ண இன்கம் அப்பயே அங்கேயே அவர் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னும் போது என்னது இந்தியாவிலே அது வரல. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் நான் ரெசிடென்டா தான் இருந்தாரு. அந்த இன்கம் இங்க இந்த வருஷத்துல எங்கேயும் மறைஞ்சே போயிட்டு இருக்கும். ஓகேவா? எங்கேயோ காணாமலே போயிட்டு இருக்கோம். அவர் நேரம் வந்து செத்து போயிட்டு அவரை புதைச்சி எல்லாமே முடிஞ்சே போயிட்டு இருக்கோம். எல்லா விஷயமும் முடிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு அது வரல. அதுக்கப்புறம் அது ப்ரிசீடிங் அது சம் இயர் ஃபினான்ஷியல் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல ரைஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல 3 பேருக்குமே நாட் டாக்ஸபிள். புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? அதுவும் பாத்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியால அது ரிசீவ் ஆயிருக்கு. இந்தியால கூட ஆமா அது ஆப்வியஸ்லி அவங்க நான் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம 2012 and 13 வந்து நான் ரெசிடென்ட் தானே சொல்லியிருந்தோம் அவரை. Akkad are received outside India in any preceding previous year. Later on, the remittance to India in current financial year. எங்கேயோ வெளியே அவுட் சைட் இந்தியால ரைஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? சோ இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் சைடு இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? நான் சப்போஸ் அது இன்சைடு இந்தியால ரிசீவ் ஆச்சுன்னா இன்சைட் இந்தியால ரிசீவ் ஆச்சுன்னா ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள் ஆகும். இன்கம் அக்கவுட் அண்ட் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா இந்த இதுவும் அவுட் சைட் இந்தியால இருக்கா? இன் இந்தியா இட் மேக் நோ டிஃபரன்ஸ் இஃப் த சேம் இஸ் லேட்டர் ரெமிட்டன்ஸ் டு இந்தியா. என்னடா ரெண்டு சேமாவே இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர்ல ரிசீவ் ஆயிருந்தா டாக்ஸபிள்னு கொடுத்துருக்கான். அது எனி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல இருந்தா நான் டாக்ஸபிள்னு கொடுத்துருக்கான். ஸோ இன்சைட் இந்தியாவில் ரிசீவ் ஆயிருந்தா அது டாக்ஸபிள் தான். மூணு பேருக்கும் ஆமா டாக்ஸபிள். டாக்ஸபிள் தான். பட் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த மாதிரி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருந்தா நார்மலி ப்ரீவியஸ் இயர்ல வந்தா 3 பேருக்கு டாக்ஸபிள். இந்த மாதிரி வேற ஏதாவது எனி ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருந்தா இந்த ஒரு பாயிண்ட் 2 பேருக்கு டாக்ஸபிள் ஆகும், நான் ரெசிடென்ட்டுக்கு டாக்ஸபிள் ஆகாது. ஓகேவா? ஏன்னா ப்ரீவியஸ் இயரா இருந்தா கூடவா? ஆமா ப்ரிசீடிங் ப்ரீவியஸா இருந்தா கூட என்னன்னா லெசன்ஸ் வந்து அப்போ அது வந்து இந்த வருஷத்துல ரிசீவ் ஆயிருக்குன்னா அங்க டாக்ஸே பண்ணிருக்க மாட்டீங்க. இது ரிசீவ் ஆயிருந்தா இன்கேஸ் நான் சொல்றேன் பாருங்க, லாஜிக்கா பார்த்தோம்னா இப்போ இந்த இன்கம் வந்து இந்த 2012 and 13 அந்த வருஷத்துல ரைஸ் ஆயிருக்கு. அப்பயே நீ ரிசீவ் பண்ணிட்ட, ரெண்டுமே இந்தியாவில் நடக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி என்ன பண்ணிருக்கணும் அந்த வருஷத்துல 3% டாக்ஸபிள் தான். அது கரெக்டா? 3 பேருக்குமே அது டாக்ஸபிளா இருக்கும். அதே சேம் இன்கம் இந்தியால ரைஸ் ஆனது தான் 2023-24ல நீ ரிசீவ் பண்ற அப்படின்னா இங்க என்ன லாஜிக்கல் நடந்துச்சோ அதே லாஜிக்கல் தான் இங்கே நடக்கும். இங்க எப்படி இது எப்படி நாட் டாக்ஸபிள் ஆகாதோ இந்த லாஜிக் தான் இங்க நடக்கும். நான் இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டேன். அதே சேம் லாஜிக் தான் இங்கேயும் நடக்கும். அப்போ இந்த இடத்துல 3 பேரும் டாக்ஸ் கட்டுற மாதிரி வந்திருக்கும். த சேம் ரிசீவ்ட் இன் 2023-24னா அப்போ இங்கேயும் டாக்ஸபிள் ஆகும். 3 பேருக்குமே டாக்ஸபிள் ஆகும், நான் ரெசிடென்டா இருந்தாலும். இதையே நான் அடிச்சு சொல்றேன்னா 3 பேருக்கும் ஆகும்னு. சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒண்ணு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? சோர்ஸ் ஆஃப் இன்கம் எந்த கண்ட்ரில இருக்குன்னு பார்ப்போம்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். விச் மீன்ஸ் நம்ம 2-3 நேஷன் வச்சு கம்பேர் பண்றோம் அப்படின்னா அதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். சோர்ஸ் ஆஃப் இன்கமே இங்க இந்தியா தான். அப்போ இந்தியன் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு டெஃபினட்டா இந்தியால தான் டாக்ஸபிள் ஆகும். விச் மீன்ஸ் நான் ரெசிடென்டா இருந்தாலும் டாக்ஸபிள். நீங்க ஃபைனல்ல பார்க்கும்போது இது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு டாக்ஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்க ஒன்று பார்ப்பீங்க. ஓகேவா?
ஓகே. இங்க இருக்க லாஜிக்கே ஒன்னு அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த லாஜிக் ஒன்னும் அப்ளை ஆகுது. ஓகே, சூப்பர். அது போக சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இந்தியா அப்படின்னும் போது டெஃபினட்டா இந்தியன் இன்கமுக்கு இந்தியால தான் டாக்ஸபிள் ஆகும். சரிண்ணா? ஏன்னா இங்க இவன் கொடுத்திருக்கிறது எல்லாமே அவுட் சைடு இந்தியால ரிசீவ் ஆயிருந்தா இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இல்ல டீம்டு டு பீன் தான் கொடுத்திருக்கானே தவிர அவன் அடிச்சு சொல்லல இந்தியால ரிசீவ் ஆகணும். ஏன் அவன் அடிச்சு சொல்லலாம், இந்தியால ரிசீவ் ஆகுறது இந்தியால தான் டாக்ஸபிள் ஆக போகுது. இங்க பாத்தீங்கன்னா இன்கம் அக்கூர் ஆர் டீம் டு பி அக்கூர், இன்கம் அக்கூர் அவுட் சைடு இந்தியா ஆர் ரிசீவ்டு ஆர் டீம் டு பி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி இன்கம் அக்கூர் ஆர் டீம்டு, இது வந்து ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியா, இதுவும் ரிசீவ் அவுட் சைடு இந்தியா, இதுவும் ரிசீவ் அவுட் சைடு. அவன் இன்சைட் இந்தியா பத்தி அவன் பேசவே இல்லை. எந்த பாயிண்ட்லயுமே இங்க இங்க வந்து வித்தின் இந்தியா அப்படின்னு அவன் எதுவுமே சொல்லல. ஏன் வித்தின் இந்தியா சொல்லணும், ஆப்வியஸ்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்தியா தான், அப்போ டெஃபினட்டா வந்து அது டாக்ஸபிள் தான் ஆகும் அப்படின்றதுனால அவன் இந்த பாயிண்டே போட காணும். வித்தின் இந்தியா அப்படின்னு அவன் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை இங்க கொடுத்துருக்க எந்த பாயிண்ட்லயுமே. ஓகேவா? அதுக்கப்புறம் சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கான். எங்க கொடுத்துருக்கான் பாரா, வித்தின் இந்தியா என்னமோ. Income occurring or arising outside India shall not be deemed to be received in India within the meaning of Section 5 by reason of only the fact that is taken into account in balance sheet prepared in India. ஓகே, இன்கம் வந்து அவுட் சைடு இந்தியால வந்து ரிசீவ் ஆச்சுன்னா அது வந்து இந்தியால ரிசீவ் ஆன இன்கம் நம்ம சொல்ல மாட்டோம். வெறும் பேலன்ஸ் ஷீட் பர்பஸ், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச் யூஸ் பண்ணுவோம். ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் ஃபாலோ பண்ணுவாங்க, விச் மீன்ஸ் ஜான் டு டிசம்பர் இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதாவது இப்ப நம்ம வந்து இங்க சப்சிடரி அப்படின்னா ஃபாரின் கம்பெனிக்கு அவனுக்கு ஜான் டு டிசம்பரா நம்ம வந்து ஐஎஃப்ஆர்எஸ் ஃபைல் பண்ணுவோம். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி ஜான் டு டிசம்பருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவோம். அது போக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஏப்ரல் டு மார்ச்சுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவோம். ஸோ ரெண்டு ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுவோம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. அது நீங்க ஃபர்தரா ஃபியூச்சர்ல படிப்பீங்க. ஓகே, கன்சாலிடேட் இதுல கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிகாம் எக்ஸாம்ல கூட கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று போடுவோம். என்னன்னா ரெண்டு கம்பெனியும் ஒன்னா சேர்த்து, சப்சிடரி ஹோல்டிங் கம்பெனியும் ஒன்னா சேர்த்து ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது தான் இங்க சொல்றோம். அந்த பர்பஸ்க்கு மட்டும் தான் நம்ம அதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பிளனேஷன் 2 என்ன சொல்றோம், income which has been included in total income of the person on the basis if it is accrued or arised or deemed to have been accrued to him shall not again be so included on the basis that it is received or deemed to be received by him in India, which means income, total income சேருது on the basis that it has accrued or arisen or is deemed to be accrued or arisen to him shall not again be so included. சரி, on the basis that is received or deemed to be received by him in India. ஓகே, நார்மலாவே ஒரு இன்கம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டோட்டல் இன்கம்ல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா அதை நீங்க மறுபடியும் வந்து அக்கூட் ஆர் அரைசன் ஆர் டீம்ட் ஹேவ் பீன் அக்கூட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆல்ரெடி அவரோட டோட்டல் இன்கம்ல சேர்ந்துதான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், it will be on the basis that it is received or deemed to be received by him in India அப்படின்ற மாதிரி, which means அது டோட்டல் இன்கம்லயே அதுல ஆட் ஆயிருக்கு. அகைன் நம்ம மறுபடியும் அதை செப்பரேட்டா வந்து அந்த டோட்டல் இன்கம்ல இல்ல இது வந்து டீம் டு பி அக்கூட் அதை இன்னொரு செப்பரேட்டா எடுத்து மறுபடியும் அது டாக்ஸபிள் பண்ணுமான்னு கேட்டா அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கான். which means டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ். ஓகேவா? shall not again be included, மறுபடியும் அவரோட டோட்டல் இன்கம்ல அது இன்க்ளூட் ஆகக்கூடாது, டுவைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி டுவைஸ் ஆகுறது எப்படின்னா இந்த மாதிரி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃபினான்ஷியல் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஏப்ரல் டு மார்ச், இன்னொன்று வந்து கேலண்டர் இயர், இன்னொன்று ஃபினான்ஷியல் இயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேட் பண்ணும் போது எங்கேயாவது மிஸ்மேட்ச் நடக்கும். டபுள் இன்கம் மறுபடியும் டாக்ஸபிள் பண்ணுவோம். என்ன ஒரு விஷயம்னா இதுல 3 மாசம் கேப் இருக்கும். 3 மாசம் கேப்னா டிசம்பர் டு மார்ச் கேப் இருக்கும். ஓகேவா? சோ அகைன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது டபுள் த இன்கம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஏப்ரல் டு மார்ச் வந்து ஃபினான்ஷியல் இயர் இல்லையா? சோ இதுக்குள்ளதான் அந்த டிசம்பர் டு மார்ச்சும் இருக்கும். ஏன்னா நம்ம டிசம்பரோடவே ஒரு இதுவை முடிச்சிருவோம், ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். அகைன் டிசம்பர் டு மார்ச் இந்த 3 மந்த்ஸ்க்கு ஒன்று இருக்கும். ஸோ ரிப்போர்ட் வந்து பர்ஃபெக்டா எடுக்கணும் ஃபார் திஸ் 3 மந்த். ஏன்னா டிசம்பரை நம்ம மறுபடியும் கை வைக்க கூடாது, ஏன்னா அது க்ளோசிங் ஆயிடுச்சு. டிசம்பர் க்ளோசிங் ஆயிடுச்சு, மறுபடியும் ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயர் எடுக்கிறோம் அப்படின்னா டிசம்பர் டு மார்ச் மட்டும் தான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஏன்னா மார்ச்சோட க்ளோசிங் அப்படியே சேமா தான் இருக்கணும். நீங்க என்ன க்ளோசிங் கொடுத்தீங்களோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன க்ளோசிங் கொடுத்தீங்களோ அதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கக்கூடாது. பேக்வர்ட் டேட்ல போய் நீங்க எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணவே கூடாது.
ஃபியூச்சர் டேட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணும். அந்த ஃபியூச்சர் டேட்ன்றது டிசம்பர் டு மார்ச். ஓகேவா? ஏன்னா க்ளோசிங்ல எந்த ஒரு சேஞ்சும் வரக்கூடாது. நீங்க வெளியே கொடுக்குற ரிப்போர்ட் அது. ஓகேவா? சோ அதுதான் அங்க சொல்லியிருக்கான். ஒன்ஸ் அவரோட டோட்டல் இன்கம்ல அது சேர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அது இன்கம் கூட ஒரு அரைஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி நீங்க போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா ரிசீவ் ஆக போகுது அப்படின்னு அக்ரூவல் பேசிஸ்ல எடுத்திருப்பாங்கன்னு வச்சுப்போம். அக்ரூவல் பேசிஸ்ல எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டரான அது ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அக்ரூவல் பேசிஸ்ல எடுத்து டோட்டல் இன்கம்ல சேர்த்துட்டான். மறுபடியும் அது ரிசீவ் ஆயிருக்கு டீம் டு பி ரிசீவ்னு சொல்லி மறுபடியும் அது டோட்டல் இன்கம்ல சேர்க்காத. அதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 2. டன்னா 9th illustration பாப்போமா? Income received in India, income deemed to be received in India, income deemed to occur or arise in India. Oh, இதுதான் செக்ஷன் 9. சரி, ஓகே. 9th illustration பார்ப்போம். Ram provide following details of income. இந்த பாயிண்ட்ல புரிஞ்சது இல்லையா? ஓகேல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கடா. சோ நான் மூவ் பண்றேன் illustration 9க்கு. Ram provides following details of income. Calculate the income which is liable to be taxable in India for assessment year. So here assessment year 2024-25, previous year 2023-24. Okay. Is ordinary resident, is not ordinary resident, is not resident. ஓஹோ, ஏ ஒரு கேஸ், பி ஒரு கேஸ், சி ஒரு கேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் salary received in India from a former employer of UK is a individual. ஓகே, எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இங்கேயே இருக்கு. ஆப்வியஸ்லி வந்து இன்கம் வந்து இந்தியால தான் ரிசீவ் ஆகுது, ரிசீவ் இன் இந்தியா. அப்போ இந்தியால தான் கன்சியூம் ஆக போகுது. கரெக்டா? இங்க வந்து இண்டிவிஜுவல் டிரைவர் salary received in இந்தியா, ஆனா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் அங்க இருக்கு, யூகேல இருக்கு. கம்பெனியோட பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் தான் யூகேல இருக்கு. அதே மாதிரி இந்தியால ஒரு கம்பெனி இருந்திருந்தாதான் அந்த இது அப்ளிகபிள் ஆகும். இந்தியால வந்து ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு. புரியுதா? ஃபார்மர் கம்பெனி யூஎஸ், அதே மாதிரி அந்த கம்பெனியோட சப்சிடரி இந்தியால இருந்தா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ஆப்வியஸ்லி நான் ரெசிடென்ட் தான். ஏன்னா பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்க இருக்கு? யூஎஸ்ல இருக்கு, வெளியே இருக்கு. ஃபார்மர் கம்பெனி யூகேல இருக்கு. ஓகேவா? சோ அப்படி அந்த சிச்சுவேஷன்ல நான் ரெசிடென்ட் நீங்க சொல்வீங்க. பட் ஹியர் இஸ் அ இண்டிவிஜுவல், நாட் அ கம்பெனி. ஓகே, salary received, salary யார் ரிசீவ் பண்ணுவா? கம்பெனி ரிசீவ் பண்ணுமா salary? கம்பெனி உள்ள இருக்க ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணுவான். ஓகேவா? சோ ஆப்வியஸ்லி கன்சியூம் பண்றது இந்தியால தான். 3 பேருக்குமே டாக்ஸபிள். கரெக்டா? 1 2 3. சூப்பர், நைஸ். அதுக்கப்புறம் வேற என்ன அடுத்த பாயிண்ட்? இன்கம் ஃப்ரம் டீ பிசினஸ் இன் நேபாள் பீங் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, விச் மீன்ஸ் இங்க பாருங்க பிசினஸ். கரெக்டா? பிசினஸ் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, பிளேஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஓகேவா? சோ அதுல இருந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னா ரெசிடென்ட் நான் இது ஆர்டினரி ரெசிடென்ட் பிளஸ் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவங்களுக்கு மட்டும் தான் டாக்ஸபிள். ஓகே, சோ நான் ரெசிடென்டா இருந்தா அது நில்லு. ஏன் நான் ரெசிடென்ட் நில்லு? ஆப்வியஸ்லி கண்ட்ரோல் வந்து எங்க? கண்ட்ரோல் வந்து இந்தியால இருக்கு. டீ பிசினஸ் அந்த இன்கம் வந்து எப்படி பார்த்தாலும் அவர் வெளியே தான் ரிசீவ் பண்ணுறா. இஸ் நாட் ரெசிடென்ட். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸே அவர் வந்து என்ன பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணல. ஓகேவா? டீ பிசினஸ் இன் நேபாள் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியா, இன்கம் எங்க போயிருக்கு? இந்தியாவுல வந்திருக்கா? நோ. தென் நான் ரெசிடென்ட் ஏன் டாக்ஸபிள் கட்டணும்? நாட் ரிசீவ்ட் இன் இந்தியா, ரைட்? இந்த பாயிண்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்கம் நாட் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் ரெசிடென்ட் வந்து டாக்ஸபிள் பண்ணும்? இன்கம் இந்தியால ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னா அப்போ நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள். இங்கதான் இன்கம் அங்க ரிசீவ் ஆகலையே. அடுத்த பாயிண்ட், ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் இன் மும்பை கண்ட்ரோல்டு ஃப்ரம் யூகே. சோ ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு. கம்பெனியா அப்படின்னு கேட்டா எஸ் ஆப்வியஸ்லி இது ப்ரோ நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கம்பெனி. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட் இன் கனடா 1/3 ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போ 1/3 மட்டும் டாக்ஸபிள் பண்ணுங்க. 1/3 10,000 ரூபாவா? 10,000 ரூபாய் இந்தியால தான் ரிசீவ் ஆகுது. அப்போ 3 பேருக்குமே அது டாக்ஸபிள் ஆகும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே ப்ரோ. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கம்பெனி டெபாசிட்டட் இன் கனடா, தட் இஸ் நாட், அதாவது கம்பெனில இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அது டெபாசிட் பண்ணிருக்கான். ரிசீவ்ட் எங்க ஆகுது? இந்தியால எவ்வளவு ரிசீவ் ஆகுது?
இந்தியாக்கான அமௌண்ட் மட்டும் 3 பேருக்குமே டாக்ஸபிள். நான் ரெசிடென்டா இருந்தாலும் அந்த அமௌண்ட் இந்தியாவில் ரிசீவ் ஆயிருக்கா அப்போ அது அங்கதான் கன்சியூம் பண்ண போறோம். நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள். டன்னா. அடுத்த பாயிண்ட், ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் இன் மும்பை கண்ட்ரோல்டு ஃப்ரம் யூகே. அதாவது இங்க பாரு 2/3 தனியா பிரிச்சிருக்கான். 2/3 தனியா பிரிச்சு ரெசிடென்ட்டுக்கு வந்து டாக்ஸபிள் பண்ணிருக்கான். இந்த பாயிண்ட் சூப்பரா இருக்குப்பா. அதாவது இது இது உங்களுக்கு நல்லா புரியும். நான் இங்க எழுதுறதெல்லாம் விட்டுட்டு இங்க எழுதுங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதில் நீங்க இந்த ஒரு பாயிண்ட பாத்துக்கலாம். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்கான் பாருங்க. எந்தெந்த இன்கம் வந்து இந்தியால ரிசீவ் ஆயிருக்கோ அது மட்டும் 3 பேருக்குமே டாக்ஸபிள் ஆயிருக்கு. எது இந்தியால ரிசீவ் ஆகலையோ அது ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள் ஆயிருக்கு. ஏன்னா இன்கம் வந்து அக்கர் ஆனது ரைஸ் ஆனது அவுட் சைடு இந்தியா, அது ரெசிடென்ட்டுக்கு மட்டும் அது டாக்ஸபிள் ஆயிருக்கு. பாத்தீங்களா, சூப்பர் பாயிண்ட்ல ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டன். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் இன் மும்பை கண்ட்ரோல்டு ஃப்ரம் யூகே. ஓகே, ஒரு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு, கண்ட்ரோல் யூகேல இருக்கு. பட் didn't mention the companies or something, அந்த மாதிரி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வாட் எவர் இட் இஸ், அது வந்து ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் எதா வேணா இருக்கட்டும். இன்கம் ரைஸ் ஆனது எங்க இருக்கு, இன்கம் ரிசீவ் ஆனது எங்க இருக்கு, ப்ராஃபிட் மேக் பண்ணது எங்க இருக்கு, இந்தியா. ஆப்வியஸா 3 பேருமே வந்துருவானுங்க. முடிஞ்சா. Profit for the year 2012 and 13 from business in Tokyo remitted to India. Obviously outside India, Tokyo outside Indiaல இன்கம் ரைஸ் ஆயிருக்கு 2013ல. அதுக்கப்புறம் அது இந்தியாக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது அப்பவே டோக்கியோக்குள்ள கொண்டு போயிருந்தா டாக்ஸபிளே கிடையாது. அதே சேம் இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும். நில் நில் நில். இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த இன்கம் கூட ரைஸ்க்கு இதோ 3 பேருக்கு நான் டாக்ஸபிள் பார்த்தோம் இல்லையா, இதே எக்ஸாம்பிள் தான் அது. இதையும் ஒரு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து, income from house property in India but received in USA, which means Indian income தான் USA ல ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்வேஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 பேருக்குமே டாக்ஸபிள் ஆகணும். நான் ரெசிடென்ட். ஓகே, டன். ஆப்வியஸ்லி வந்து இன்கம் வந்து இன்சைட் இந்தியா. இது வந்து நவீன் நீ கேட்டதுக்கான டவுட். மைட் பி அதை ப்ரிசீடிங் ப்ரீவியஸ்ல இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் இல்லையா. சேம் ஹியர், இங்க என்ன அப்ளிகபிள் ஆச்சோ அதே தான் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா 3 இன்கம் வந்து எங்கிருந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால தான் ரைஸ் ஆயிருக்கு. அடுத்து, இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் பட் ரிசீவ்ட் இன் இந்தியா. மேல கொடுத்ததுக்கும் இங்கேக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இந்தியால ரிசீவ் ஆயிருக்கு, டீம் டு பி அக்கர்ட் ஆர் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஓகேவா, இது இங்க நடந்திருக்கு. டீம் டு பி அக்கர் ஆர் ரிசீவ்ட் இன் இந்தியா நம்ம என்ன பார்த்தோம், இன்கம் அக்கர் ஆர் டீம் டு பி அக்கர் அண்ட் ரிசீவ்ட் ஆர் டீம் டு பி அக்கர் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். இங்க இன்கம் அக்கர் ஆர் டீம் டு பி அக்கர்னா 3 பேருக்குமே டாக்ஸபிள் ஆகும். இங்க அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே. த சேம் வில் பி அப்ளிகபிள் ஹியர். 3 members ஆர் டாக்ஸபிள். ஓகேவா. அடுத்து, இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் பட் ரிசீவ்ட் இன் இந்தியா. இதுக்கும் ரிசீவ்ட் இன் கனடா, இதுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. இவங்க யாருமே இந்தியாவுல காலே எடுத்து வைக்கல. ஆனா அந்த பர்சன் இந்தியால ரெசிடென்டா இருந்தா அப்போ டாக்ஸபிள் ஆகும் இல்லையா, கரெக்டா. சோ ஹியர் ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டாக்ஸபிள் ஆயிருக்கு, இவங்க 2 பேருக்கு டாக்ஸபிள் ஆகல. ஓகேவா, ஏன்னா கனெக்ஷன் இந்தியாக்கே இல்லை, எல்லாமே அவுட் சைடு நெட்வொர்க்ல தான் இருக்கு. ஓகே. அடுத்த பாயிண்ட், இன்கம் பிசினஸ் இன் ஜாம்பியா. ஓகே, பட் கண்ட்ரோல் ஃப்ரம் டர்க்கி. ஜாம்பியா இந்தியால இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா. அப்புறம் அது சவுத் ஆப்பிரிக்கா தானே. தென் அப்போ ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா. அந்த பேர் கேட்கும் போது ஜாம்பியா அப்படி இருக்கு. ஸோ பட் கண்ட்ரோல் ஃப்ரம் டர்க்கி ரெண்டுமே வெளியே தான் இருக்கு. ஸோ அந்த பிசினஸ்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்கேஸ் அந்த பர்சன் ரெசிடென்டா இருந்தா டாக்ஸ் கட்டுற மாதிரி வருதா அப்போ? ஆமா வருது. ஸோ ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ரெசிடென்ட், மற்ற 2 பேருக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரூலை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். லிட்டில் பிட் இதை மெமரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகபிள் பண்ணணும். ஏன்னா இந்த ரூல் எப்போ வரும் அப்படின்னா நீங்க எல்லா கண்டிஷனும் அப்ளிகபிள் பண்ணதுக்கு அப்புறமா, எல்லா கண்டிஷனும் நீங்க அப்ளிகபிள் பண்ணணும். ஆல் கண்டிஷன் யூ ஹேவ் டு அப்ளை. ஆல் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னென்ன நம்ம பார்த்தோம். 180 days, 60 days, அதுக்கப்புறம் மாடிஃபைட் கண்டிஷன் 120 days, அண்ட் தென் எத்தனை நாள் 182 days, அகைன் மறுபடியும் ப்ரீவியஸ் இயர்ல 365 days, கரெக்டா. அது மாடிஃபைட் கண்டிஷன். அதுக்கப்புறம் சில எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தோம். எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக போயிருந்தா என்ன, ஒரு ஃபியூஷிப் மெம்பரா இருந்தா என்ன அப்படின்ற 2 எக்ஸம்ஷன் பார்த்தோம்.
அதுக்கப்புறமா இன்னொரு எக்ஸம்ஷன் என்ன பார்த்தோம்னா டீம் டு பி ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம் 61A. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா டியூவல் கண்டிஷனுக்கு வந்தோம். அடிஷனல் கண்டிஷன் ரெசிடென்டா நான் ரெசிடென்டா மாடிஃபை கண்டிஷனுக்கு அப்புறம் வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் பார்த்தோமா? ஏதாவது ரிமூவர் ஆகுதா உங்களுக்கு? இல்லையா? அப்ப எதுவும் பார்க்கல. ஓகே. சோ அதுக்கப்புறம் டுவெல் கண்டிஷன் பார்த்தோம். டுவெல் கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ், அதாவது 10 அவுட் ஆஃப் 2 அது ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் 730 இன் 7 ப்ரிசீடிங் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்த 6 கண்டிஷன் வந்து 6 வந்து என்னது ஆர் கண்டிஷன். இந்த இடத்துல இருக்கிறது சாரி அடிஷனல் கண்டிஷன் 6 அங்க பார்த்தது 6 இல்லையா? 6 வந்து ஆர் கண்டிஷன், 6 வந்து அண்ட் கண்டிஷன், விச் மீன்ஸ் டுவெலும் அந்த 180 டேஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அது ஆறு, இது அண்டு, அந்த 2 கண்டிஷன் பார்த்தோம். ஸோ யார் வந்து ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் உள்ள வருவாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். கம்பெனி HUF இவங்களுக்குலாம் வந்து எப்படி ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கறதுன்னு பார்த்தோம். இந்த கண்டிஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் வருவீங்க. ஓகேவா? இந்த கண்டிஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இன்சூரன்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்தீங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் லைன் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். இது யாருக்கு டாக்ஸபிள் ஆகும், டாக்ஸபிள் ஆகாது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி ஒரு சம் கொடுத்துட்டு இதெல்லாம் கேட்க மாட்டான். இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டது இல்ல. லைக் வந்து ஒரு சம்ம கொடுத்துட்டு இன்கம் டாக்ஸ் நீங்க டாக்ஸ் லைபிலிட்டி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கப்புறமா அது டாக்ஸபிளா இல்லையா அந்த அளவுக்கு வந்து கேட்க மாட்டான். பட் ஃபைனல் லெவல்ல மேபி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. இன்கம் ஒரு ரைஸ்ட் இன் இந்தியா அந்த மாதிரி ஏதாவது பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. அந்த 1 2 days அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணாலே போதும். ஓகேவா? டன். வேற என்ன இருக்கு? இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, அதுக்கு என்னென்னு கொடுத்துருக்கான். இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியாக்கு என்ன கொடுத்துருக்கான்? ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. இந்த இன்கம் ஆஃப் டீ பிசினஸ் நேபாள் இருக்குல்ல ப்ரோ, சில பார்ட்ஸ் எல்லாம் இந்தியன் கண்ட்ரோல் ப்ரோ நேபாளில். அப்போ அங்கே வந்து டீ பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அது இந்தியனுக்கு டாக்ஸபிளா ப்ரோ? புரியல. சில நேபாளில் இருக்க சில பார்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்றீங்களா? எனக்கு புரியல. இந்தியா கூட சில பார்ட்லாம் அந்த பார்டர் இந்தியா, அந்த பார்டர் அந்த மாதிரி வரும். பட் எக்ஸாக்டா அவங்க அது சொல்லாததுனால இன்கம் ஃப்ரம் மேபி அது இந்தியா அப்படின்னு அவன் எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா அப்போ 3 பேருக்குமே வந்திருக்கும், டாக்ஸபிள் ஆயிருக்கும். பட் ஆனா அது நம்ம அங்க இருக்கக்கூடிய ஜுரிடிக்ஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஜுரிடிக்ஷன்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அவங்க கண்ட்ரோல்ல கொடுப்பாங்க. அந்த ஏரியால வந்து CIT இருப்பாரு, கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் இருப்பாரு. அந்த இடத்துல வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த பார்டர் மட்டும் கவர் பண்ற அளவுக்கு. இது வந்து ஓவராலா ஒருத்தர் மட்டுமே பாக்குறது இல்லை இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நான் இங்க வெள்ளூர்ல இருக்கேன் அப்படின்னா வெள்ளூருக்கு ஒரு ஏரியால ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ் தான் ஓவரால் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டே கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்னு கேட்டா மேபி. அதர்வைஸ் வந்து ஒரு ஃபெமிலியரான நிறைய ஏரியாஸ் இருக்கு, கம்பெனிஸ் நிறைய ஏரியாஸ் இருக்கு அப்படின்னா அதுலேயே சப்டிவிஷன் மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸே டாக்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டியே சப்டிவிஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நேபாளை சுத்தி நேபாள் டு இந்தியா அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ஏதாவது லொக்கேட் ஆயிருக்கும். அங்க ஒரு CIT, தென் அவருக்கு அடிஷனலா கீழே வந்து அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, லோக்கல் அத்தாரிட்டிஸ் லைக் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு விசாரிப்பாங்க. ஓகே இது இந்தியாக்குள்ள வருதா, ஆக்சுவலி இந்தியாக்குள்ள வரலையா அப்படின்னு அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்சல்யூட்லி இட்ஸ் இன்கம்ஸ் அண்டர் நேபாள் தான். அதாவது சில பார்ட்ஸ் இந்தியால வருது, ஆனா அந்த பார்ட்ல இருந்து இவங்க அந்த பிசினஸ பண்ணல, இவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்தியால தான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிசினஸ் வந்து இந்தியாவோட பிளேஸ்ல அது இல்ல அப்படின்னு அவங்க வந்து சிக்னேச்சர் பண்ணி தந்துருவாங்க. அவங்களோட சைனிங் அத்தாரிட்டி இருக்கும். அவங்களோட சைனிங் அத்தாரிட்டி இப்படி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா தென் அதை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பிசினஸ் அவுட் சைடு இந்தியா, பட் ஆனா அந்த செட்டப் வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து கண்ட்ரோல் வந்து இந்தியால இருக்கு. இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. விச் மீன்ஸ் இப்போ உங்களோட நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட நிலம் நேபாள்ல இருக்கு, அது வந்து இந்தியாக்குள்ளேயே வரல. ஓகேவா? சோ நீங்க அதுக்கு ஓனர், அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க எஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எஸ்டேட் வந்து நேபாள்ல இருக்கு. உங்களுக்கு அங்க இருக்குன்னா நீங்க தான் அது இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இன்னைக்கு இதை பண்ணு, இன்னைக்கு அவ்வளவு இது தண்ணி விடணும், இன்னைக்கு அதையெல்லாம் ரெடி பண்ணணும், இன்னைக்கு அந்த ஏரியாவை வந்து நீங்க வெட்டி விடுங்க அப்படின்ட்டு நீங்க இங்க இருந்தே பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வேலைலாம் இன்னைக்கு நடக்கணும், ஸோ இன்னைக்கு இவ்வளவு போகணும், இந்த இடத்துல இவ்வளவு கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம இவ்வளவு லோட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க இந்தியால இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் எல்லாமே அந்த இன்கம் ரைஸ் ஆகுறது எந்த பூமியில இருந்து ரைஸ் ஆகுது, நேபாள்ல இருந்து தான் போகுது. ஸோ ஆப்வியஸ்லி அங்க உங்களோட கண்ட்ரோல் எங்க இருக்கு, அங்க இருந்து இன்கம் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க நான் ரெசிடென்டா இருந்தீங்கன்னா நீங்க இந்தியாலே இல்ல, கண்ட்ரோலும் வெளியே தான் இருக்கு. இப்ப நீங்க யூஎஸ்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க, உங்களோட லேண்ட் வந்து நேபாள்ல இருக்கு. இந்தியாவுக்கு இதுல எதனா கனெக்ட் இருக்கா, இந்தியா இதுல எதனா வந்து வச்சுக்குமா என்ன, ஐயோ அம்மான்னு காசு போகுதுன்னு வச்சுக்காது. ஏன்னா
இந்தியாவோட லேண்ட் இல்லவே இல்லை. நீங்க நேபாள் இந்தியா அவுட் சைட் இந்தியா, நீங்க அவுட் சைட் இந்தியா யூஎஸ்ல இருக்கீங்க. அப்போ நீங்க நான் ரெசிடென்ட், அப்போ உங்களுக்கு எதுக்கு டாக்ஸபிள் வரப்போகுது? நில்லுதான். அப்படி எல்லாருக்குமே டாக்ஸபிள் பண்ணிட்டானா உலகத்துல இருக்கிற எல்லாருமே இந்தியாவுக்கு டாக்ஸ் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது இல்லையா? ஒரு கிளாரிட்டி. ஓகே ப்ரோ. டன். நான் எனக்கு ஒரு டவுட். சொல்லுடா. நான் இந்த டோக்கியோ அந்த 5th 5வதுனா அது வந்து 2012-13 வந்த அமௌண்ட் வந்துட்டு டாக்ஸபிள் ஆகாதுன்றீங்க. அப்ப அது எப்ப டாக்ஸ் கட்டியிருப்பாங்க? அது டாக்ஸபிளே ஆகாது. சரி, அவங்க எங்க டாக்ஸ் கட்டியிருப்பாங்க? டாக்ஸ் கட்டியிருப்பாங்கல்ல. இப்போ இங்க பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸபிள் ஆகாது. இன்கேஸ் அவன் கட்டியிருந்தா எங்க டாக்ஸபிள் கட்டியிருப்பானோ அந்த இடத்துக்கு அது பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் மேபி இப்படியும் இருக்கலாம். இப்போ 2012 and 13 அக்ரூவல் பேசிஸ்ல டாக்ஸ் எங்கேயாவது கட்டியிருக்கலாம். அக்ரூவல் பேசிஸ்ல டாக்ஸ் பே பண்ணலாமாண்ணா? நான் ரெலவென்ட் சொல்லணும். 2 கேஸ்ல பிஜிபிபிலையும் ஐஎஃப்ஓஎஸ்லயும் அப்ரூவல் பண்ண முடியும். உங்க புக்ல significance of method of accounting. Method accounting is relevant. எதுக்கு? Profit and business and then income from other sources other than dividend. Okay, income shall be taxable on cash or accrual basis. ஓகேண்ணா. ஓகேவா? அதாவது வெறும் பிஜிபிபிக்கும் பிசினஸ்க்கும் ஐஎஃப்ஓஎஸ்க்கும் மட்டும்தான். சோ அப்ப நீ அந்த கொஸ்டின் பார்க்கும்போது பிசினஸ் இன்கம் தானே கொடுத்துருக்காங்க. அதையும் ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. மைட் பி அவன் அக்ரூவல் பேசிஸ்ல பண்ணி இருந்தால் அப்படின்னு நம்ம எடுக்கிற அசம்ஷன் தான். ஏன்னா அது கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அவன் டோக்கியோல டாக்ஸ் கட்டணும். அந்த எப்போ ரிசீவ் பண்றானோ அந்த வருஷத்துல அவன் டோக்கியோக்கு டாக்ஸ் கட்டணும். டோக்கியோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து டோக்கியோல இருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருக்குன்னு பார்த்து டோக்கியோவா, ஓகே, அப்போ டோக்கியோ கவர்மெண்ட் அதை பார்த்துக்கும். இந்தியன் கவர்மெண்ட் அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேண்ணா. தென் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபிஷ் மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். நம்மளுக்கு காசு வருதா, அது ஓகே நியாயமா இருக்கா அப்படின்னா அது எப்படியாவது வாங்கிடுவானுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அதை அப்படியே விட்டுருவானுங்க. அவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே எல்லாருக்கும் நின்றுவானுங்க. ஓகேவா? பட் எந்தெந்த வழியிலாம் காசு வாங்க முடியும் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு இந்தியன் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு வரணும். அப்ப காசு வரதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஏன்னா அதெல்லாம் உங்களோட ப்ரொவிஷன் ஆயிடும். நான் இப்ப அவன் டோக்கியோல கூட 2012-13 டாக்ஸ் கட்டியிருப்பானா இல்ல அவன் எப்ப பே பண்றானோ அப்பதான் டாக்ஸ் கட்டுவானா? அக்ரூவல் பேசிஸ்ல பண்ணியிருந்தானா அப்பயே டாக்ஸ் கட்டிட்டு இருப்பான் 12-13. இன்கேஸ் அப்படி இல்ல அப்படின்னா மேபி டோக்கியோ கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்குது. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்னன்னா இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இது எதனா ஆட்சேபம் இருக்கா? இது 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 சம்பந்தமா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதனா இம்பாக்ட் இருக்கா இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுனால அப்படின்னு இந்தியா பார்ப்பான். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த இம்பாக்டும் இல்லை. அவன் அப்ப வாங்கியிருந்தா டோக்கியோலே கட்டியிருப்பான். அது டோக்கியோக்கான இன்கம். எனக்கு அப்பவே எந்த கவலையும் இல்லை. 2012-13 எனக்கு கவலை இல்லை. அதான் அவன் இப்போ இங்க ரிசீவ் பண்ணிருக்கான். இதை பத்தின எனக்கு என்ன கவலை? அது டோக்கியோ கவர்மெண்ட் தானே கவலை பண்ணும். அவனோட காசு தானே ரெமிட் ஆகுது, இங்க அவனோட காசு தானே போகுது, அது அவனோட கவலை. அப்போ அதை அவன் பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் அந்த மாதிரி திங்கிங்ல இருக்கும். மேபி அது இந்தியால டாக்ஸபிள் ஆகனாலும் அவன் ரிலீஃப் எடுத்துப்பான். ஓகேண்ணா. ஓகே, வேற என்னென்ன பாயிண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும்? ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ். சரி, ஓகே, இதுலயே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இதையும் கோ த்ரூ பண்ணுங்க. அது புரியலன்னா என்னென்ன நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, ஃபாலோ இன்கம் ஷல் பி டீம் ரிசீவ்ட் டாக்ஸபிள் இன் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் irrespective of the residence status. எம்ப்ளாயி பார்ட்டிசிபேட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல ஏதாவது இருக்கு ஆனுவல் கிரியேஷன்னா இந்த கடைசி காலத்துல கொடுக்குறது, அது ஏதாவது ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெகனைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் salary. Interest accrued balance rising 9.5%. The transfer balance in recognized provident fund to the extent liable to income tax. Contribution made to employer in previous year to amount employee under pension scheme.
டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ், இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்ஸ். ஸோ இந்த மாதிரியான கேசஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபிசிடின்னு 1 2 3 4 5. இந்த 5 கேசஸ்க்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் நீங்க பார்க்கவே வேண்டாம். irrespective ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அவன் ரெசிடென்டா நாட் ரெசிடென்ட், ஆர்டினரியா நாட் ஆர்டினரியா, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த ஆனுவல் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த கடைசி காலத்துல வந்து நம்மளுக்கு அந்த எம்ப்ளாய்க்கு வந்து சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் கொடுக்கறது, கிராஜுவிட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து சில ரெகக்னைசேஷன் பண்ணுவாங்க அவங்களோட முடிய போற காலத்துல, அவங்க ரிட்டையர் ஆகிற காலத்துல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் ஏதாவது வருது அப்படின்னா, அது ரூல் 6 பார்ட் ஏ ஆஃப் 4th ஷெட்யூல். 4th ஷெட்யூல்ல இருக்கான். 4th ஷெட்யூல் என்னதான், தட் இஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட், ரெகக்னைஸ் ஃபண்ட் இன் எக்ஸஸ் ஆஃப் 12%. ஏன் இந்த இடத்துல எக்ஸஸ் ஆஃப் 12% கொடுத்துருக்காங்கன்னா, 12% வரைக்கும் எக்ஸம்ஷன். அதை நான் சேலரி படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேலரி படிக்கும்போது இது வரும் உங்களுக்கு. கனெக்ட் பண்றேன், இதை நான் கனெக்ட் பண்றேன். சேலரி படிக்கும்போது நான் உங்களுக்கு இதை ரிமெம்பர் பண்றேன். ஓகேவா? ஸோ ஹெட் ஆஃப் த ஒன் ஆஃப் த ஹெட் சேலரி ஹெட் இல்லையா, ஸோ அந்த ஹெட் படிக்கும்போது உங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 12% வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்கு, விச் மீன்ஸ் டாக்ஸபிளே ஆகாது 12% வரைக்கும். யாரோடதுல? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ல. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் தனியா இருக்கும். அதுல நீங்க 80C டிடக்ஷன் எடுத்துப்பீங்க. ஓகேவா? ஆனா இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி அது அப்ளிகபிள் இல்ல 80C. பட் ஆனா 80C வந்து 80 எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் வந்து எடுத்துப்பீங்க. இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், ரைட்டா? அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் எதனா ரிசீவ் ஆயிருக்கு, அபோவ் பேலன்ஸ். இந்த அபோவ் பேலன்ஸ்ல எதனா இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா 9.5 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு உங்களுக்கு. 9.5 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு, டாக்ஸ் கட்டணும்னா. 9.5 மேல போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் 12% கொடுக்குறான் அப்படின்னா, நீங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்குப்பா, இதுல 2.5% இருக்கு. அந்த 2.5% மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சொல்றேன், சேலரி படிக்கும்போது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வேற என்ன, இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. இந்த பாயிண்ட்ல சொல்றதுதான் ஷெட்யூல் 4 பார்ட் ஏ. அவ்வளவுதான், ஷெட்யூல் 4 பார்ட் ஏ இங்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வருது நியூ பாயிண்ட். நியூ பாயிண்ட் என்னன்னா, பேலன்ஸ் அதாவது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க, ரெகனைஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டுக்கு ஏதாவது டாக்ஸ் பண்றாங்க, டு த எக்ஸ்டென்ட் லயபிள் டு இன்கம் டாக்ஸ். மீன்ஸ் எதெல்லாம் இன்கம் டாக்ஸ் லயபிளோ அந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா, தென் தட் வில் பி கம்ஸ் அண்டர் இன்கம், அதாவது டாக்ஸபிள் இன்கம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் மேட் பை எம்ப்ளாயர் இன் ப்ரீவியஸ் இயர். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்காரு, அதுதான் 80CCD. இது அப்ளிகபிள் ஆகும். 80CCD நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு அப்ளிகபிள் ஆகும். சி சீரிஸ், சி அண்ட் டி சீரிஸ் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. அந்த சி சீரிஸ்ல இது ஒரு எக்ஸம்ஷன், நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கும் அப்ளிகபிள் ஆகுது. அதை நான் டிடக்ஷன்ஸ் படிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன், அதையும் நான் இங்க கனெக்ட் பண்றேன். வேற ஏதாவது டிடக்டட் சோர்ஸ் டிடிஎஸ் ஏதாவது பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, தென் தட் பர்சன் வில் கம்ஸ் அண்டர் த இந்தியன் ஒன்லி. ஏன் டிடிஎஸ் பிடிப்பான், என்ன காரணம்? அது இந்தியால ரைஸ் ஆயிருக்கணும் அந்த இன்கம், கரெக்டா? அந்த இன்கம் இந்தியால ரைஸ் ஆயிருக்கணும், விச் மீன்ஸ் இந்தியால ரைஸ் ஆயிருக்குன்னா சர்வீஸ் ஏதாவது இங்க ரெண்டர் பண்ணிருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன், கூகுள். அவன் வந்து இங்க சர்வீஸ் பண்ணி தரான், அவனுக்கு நீங்க வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னா 30% டாக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு 7 லட்சம் ரூபாய் மட்டும் தான் கொடுப்பீங்க. இப்போ கூகுள் இங்க இவ்வளவு ரிசீவ் பண்ணிருப்பான். அப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, irrespective ஆஃப் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, அந்த மாதிரி கணக்குல தான் வைப்போம். ஏன் இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் நீங்க வைக்கிறோம்? அண்ணா இல்லனா இன்கம் வந்து வெளியே போகுதுன்னா நீ எப்படி நான் டீம் டு பி ரிசீவ்ட்னு சொல்லுவ? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாரு, அவன் இன்கம் முக்கியமா இல்ல நீங்க கட்டுற டாக்ஸ் முக்கியமா? உங்களோட இன்கம் அவனுக்கு முக்கியமா இல்ல அந்த இன்கமுக்கு நீங்க கட்டுற டாக்ஸ் முக்கியமா? அப்போ இங்க ஆப்வியஸ்லி அவனுக்கு கிடைக்க வேண்டிய 30% 3 lakhs டிடிஎஸ் புடிச்சிட்டோமா, இந்தியன் கவர்மெண்ட் அது கிடைச்சிச்சா? அவ்வளவுதான். அப்போ இந்த இன்கம் அது வெளியே போனாலுமே என்னதான் சொல்லுவான், இன்கம் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, அவனுக்கு டாக்ஸ். அப்போ அதை நான் டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியான்னு வச்சுட்டு நான் அதுக்கு டாக்ஸ் புடிச்சிட்டு பேலன்ஸ் நான் கொடுத்துட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் எனக்கு டாக்ஸ் முக்கியம். சோ அதனால அதை நான் டீம் பண்றேன், இந்தியன் இன்கம்னு அதை நான் டீம் பண்றேன், ரிசீவ்ட் ஆனதும் இந்தியன் நான் அதை டீம் பண்றேன். ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? டிடிஎஸ் வந்து எப்பவுமே சர்வீஸ் ரெண்டர் ஆனதுக்கு பிடிக்கும். ஆனா அவுட் சைட்ல எதுக்கு நாம பிடிக்கணும்? ஏன்னா இன்கம் ரிசீவ் ஆகுறது வந்து வெளியே தானே, ஆனா அது இந்தியா விட்டு தான் வெளியே போகுது. இந்த பாயிண்ட் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும்டா. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே இப்ப நீ இந்தியன் பர்சன், கரெக்டா? யுவர் இந்தியன் பர்சன். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே நீ வேற ஒருத்தன் தான், நீ வந்து அனதர் பர்சன் தான். அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தேர்ட் பர்சன் தான், அனதர் பர்சன், நீ ஒரு தேர்ட் பர்சன் தான். இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஆளா இருந்தா, இஸ் ஒன் மெம்பரா இருந்தா, நீ அவனுக்கு தேர்ட் பர்சன் தான். நான் இந்த இடத்துல இந்தியான்னு சொல்றது இந்தியாவை தான் சொல்லிட்டு இருக்கேன், நம்மள சொல்லல. புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அவுட் சைடு இந்தியாவும் தேர்ட் பர்சன் தான்.
அவுட் சைடு இந்தியாவும் தேர்ட் பர்சன் தான் அவனுக்கு. ஓகேவா? சோ அப்போ இந்த கேட்டகரியும் சேமா தான் இருக்கு. திஸ் போத் ஆர் இன் சேம் கேட்டகரி. அவனை பொறுத்த வரைக்கும், இந்த இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், நீ இப்படியும் இரு அப்படியும் இரு, இன்கம் ரைஸ்ட் இன் இந்தியா நான் சொல்ற காரணம் எனக்கு மை பாயிண்ட் ஆஃப் வியூ, நாட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, மை பாயிண்ட் ஆஃப் வியூ. மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க யார் சொல்றது? இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா. நீ இந்தியன் பர்சன் ஆயிரு. அதான் அவன் சொல்ற மாதிரி, நீ துணி கடை வச்சுக்கோ, நீ பொட்டி கடை வச்சுக்கோ, நீ என்ன வேணா வச்சுக்கோ, ஆனா அதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யாரு? நாங்க தானே. அப்போ எனக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுத்துட்டு நீ எது வேணா வச்சுக்கோ, அந்த மாதிரி தான். ஓகேவா? ஒரு தேர்ட் பர்சன் தான். நம்மளே ஒரு தேர்ட், ஐ எம் இந்தியன், ஓகே, ஐ எம் பீங் ப்ரௌட், அது ஓகே, அது ஒரு பக்கம். ஆனா காரியம்னு வந்துட்டா கண்ணா இருப்பானுங்க. ஓகேவா? சோ அப்போ இந்தியன் கவர்மெண்ட் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் பார்ப்பான். நீங்களும் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து அது டீம்டா இல்லையா நீங்க சொல்லணும். இப்போ இந்த கொஸ்டினையே டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா, இந்த கொஸ்டினையே நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சீங்கன்னா, நான் சர்வீஸ் ரெண்டர் பண்ணிருக்கேன், எனக்கு அது எக்ஸ்பென்ஸ் தான். புரியுதா? நான் இப்போ ஒரு சர்வீஸ் வாங்குறேன், கூகுள் கிட்ட இருந்து நான் ஒரு சர்வீஸ் வாங்குறேன் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பென்ஸ் பண்றேன். 10 லட்ச ரூபா நான் தான் கொடுக்கணும் கூகுளுக்கு. அப்ப நான் இங்க இருந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அது எக்ஸ்பென்ஸ். எப்படி டீம் டு பி ரிசீவ்ட் இன் இந்தியா நீங்க சொல்லலாம் அப்படின்னு நீ கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கூகுளை விட்டுருவோம். இப்போ வித்தின் த ஸ்டேட்டே பார்ப்போம். வித்தின் த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. இப்ப நான் சர்வீஸ் இங்க இருந்து வாங்குறேன், நான் இங்க இருந்து பண்றேன், எனக்கு இது எக்ஸ்பென்ஸ், கரெக்டா? இவனுக்கு இது இன்கம். இவன் இந்த இன்கமுக்கு டாக்ஸ் கட்டுவான் தானே? டாக்ஸபிள் இன்கம் தானே? ஆப்வியஸ்லி உனக்கு ஒரு இன்கம் வந்திருக்கு, டாக்ஸ் கட்டு, ஏன்னா இது இந்தியா அப்படின்னு நீ சொல்லிடலாம், ஏன்னா நீ இந்தியால இருக்க. சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு காமனா புரியும். இப்போ இப்போ இது என்ன சொல்லுவீங்க? இன்கம் வந்து ரிசீவ்ட் இன் இந்தியா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ரிசீவ்ட் இன் இந்தியா, ஓகேண்ணா, இது அக்செப்டபிள்னா, எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியா அக்செப்டபிள் மேனர்ல இருக்குன்னா சூப்பர், பக்கா, இது எனக்கு கிளியரா புரியுது நீங்க சொன்னது. தமிழ்நாட்டுல ரிசீவ் பண்ணிருக்கான், தமிழ்நாட்டுல சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கான், மகாராஷ்டிரா மணி ரிசீவ் பண்ணிருக்கான். மணி ரிசீவ் பண்ணவனுக்கு அது இன்கம், அவன் இன்கம்க்கு டாக்ஸ் கட்டணும். சேம் சினாரியோ, நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், யூஎஸ்ல இருந்து சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கேன், தமிழ்நாட்டுல இருந்து மணி இங்க போயிருக்கு, எனக்கு இங்க எக்ஸ்பென்ஸ், இவனுக்கு இது இன்கம். சோ கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இத நீ உள்ளூர்ல பண்ணிருந்தா, இத நீ உள்ளூர்ல பண்ணிருந்தா எனக்கு என்ன பண்ணிருப்ப? காசு கொடுத்துருப்ப, டாக்ஸ் கட்டிருப்ப, எனக்கு ஒரு இன்கம் வந்திருக்கும், இந்தியாவுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கும். இப்ப நீ இதை வெளியூர்ல பண்ணிட்ட, ஆனாலும் எனக்கு இன்கம் வேணும். என்ன காரணம்? ஏன்னா நீ சர்வீஸை கன்சியூம் பண்றது ஏன் நாட்டுல, இந்தியால. அப்ப எனக்கு ஒரு இன்கம் வேணும். அப்ப நீ என்ன பண்ணு, இந்த எக்ஸ்பென்ஸ் நீ கொடுக்குற பாத்தியா, கொடுக்கும் போதே அதுல என்னோட டாக்ஸை புடிச்சிரு. இல்லைன்னா நீ பேசும் போதே டாக்ஸோட சேர்த்து பேசிட்டு நீ 10 லட்ச ரூபா கொடுக்க போறியா, அவனுக்கு 7 லட்ச ரூபா அவனுக்கு கொடு, 3 லட்ச ரூபா எனக்கு கொடு. சேம் இங்க அதுதான் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் அதே வைப்போம். இங்கேயும் அதே 10 லட்சம் அப்படின்னா நீ வந்து 7 lakhs இவனுக்கு வந்துடும். இவனே பண்ணிடுவான் அதை. இவன் மொத்தமா 10 லட்சம் ரிசீவ் பண்ணுவான் இங்க மகாராஷ்டிரால. மொத்தமா 10 லட்சம் ரிசீவ் பண்ணுவான். அதுல 3 லட்ச ரூபா கொண்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் கட்டிடுவான். பேலன்ஸ் 7 லட்சம் அவன் கையில வச்சுப்பான். அதே சினாரியோ தான் இங்க அப்ளிகபிள் ஆகுது. அப்ப இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்க நடந்தாலும் சரி, இங்க நடந்தாலும் சரி, எனக்கு வர வேண்டிய 3 லட்சம் கரெக்டா வந்துடணும். நீ எங்கன்னா போய்க்கோ, நீ இந்தியன் தான், இங்கேயும் நீ இந்தியன் தான். ஆனா என்ன நடக்குது? சுச்சுவேஷன் ஒண்ணுதான். நீ இங்க போய்க்கோ, இல்ல இங்க போய்க்கோ, நீ எங்க வேணா போய்க்கோ, எனக்கு வர வேண்டிய 3 லட்சம் கொடுத்துரு. ஓகேவா? சோ இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சாதான் இந்த டிடிஎஸ் இங்க கொடுத்திருக்க இந்த பாயிண்ட் புரியும். டிடக்ட் அட் சோர்ஸ். எதுக்கு டிடக்ட் அட் சோர்ஸ்? டீம் டு பி ரிசீவ்ல இருந்து வருது. டீம் டு பி ரிசீவ்னா இந்தியாவுக்கு டீம் டு பி ரிசீவ். புரிஞ்சுதா? ரொம்ப இழுத்துட்டணும், லைட்டாவா? புரிஞ்சுதாடா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணட்டா? ஜஸ்ட் இதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க கோ த்ரூ பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டீம் டு பி ரிசீவ்க்கு வந்து நான் ஒரு பிபிடி வச்சிருக்கேன். இவ்வளவுதான். டீம் டு பி ரிசீவ் வந்து செக்ஷன் 9 மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 9 தான் டீம் டு பி அக்யூர் ஆர் அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்றது. சோ இதுக்குள்ள சப் கேட்டகரி போகும், 1, 2 அப்படின்னு போகும். வேணும் நீங்க வேணும் செக்ஷன் 9 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீம் டு அக்யூர் ஆர் அரைஸ் இன் இந்தியா.
செக்ஷன் 9 இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் கனெக்ஷன் இன் இந்தியா தட் வில் பி டீம் டு பி அரைஸ் இன் இந்தியா. சேலரி ஏர்ன் இன் இந்தியா அதுவும் டீம் டு அக்கர் அரைஸ் இன் இந்தியா. சேலரி ஃப்ரம் கவர்மெண்ட் பை இந்தியன் சிட்டிசன் சர்வீஸ் ரெண்டர் அவுட் சைட் இந்தியா, அதாவது இந்த ஃபாரின் எம்பசின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் எம்பசி வேற என்ன சொல்லலாம், கவர்மெண்ட்காக வெளியே போய் ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க, அந்த தூது போறது, அதுதான் அந்த எம்பசி. வேற என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த WHO எல்லாம் இருக்கும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் உலக வங்கி, இந்த மாதிரிலாம் சிலது பாப்பீங்களா, வேர்ல்ட் பேங்க். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில மெம்பர்ஸ் வந்து போகணும். யார் சார்பானா இந்தியன் கவர்மெண்ட் சார்பா சில பேர் போகணும். ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து சேலரி தருவாங்க இல்லையா. அவன் அவுட் சைட் இந்தியால தான் இருக்கான், அவன் வந்து நான் ரெசிடென்ட் தான், அவன் அவுட் சைட் இந்தியால இருக்கான், அந்த இன்கம் எப்படி வந்து டீம் டு பி அரைஸ் இன் இந்தியா வரும் அப்படின்னா இட்ஸ் பேயபிள் பை இந்தியன் கவர்மெண்ட். ஓகேவா? தென் அவன் என்ன பண்ணுவானா டிடிஎஸ் புடிச்சு கொடுப்பான். ஓகேவா? நான் இப்போ சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் புடிச்சு தான் அவனுக்கு இன்கம் கொடுக்கணும். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னா இன்கம் ஃப்ரம் டிவிடெண்ட் பெய்ட் பை இந்தியன் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி. டொமஸ்டிக் கம்பெனி ஆல்வேஸ் பீயிங் ரெசிடென்ட், ரைட்? ரெசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு காசு போகுது அப்படின்னா தென் தே டிடக்ட் த டிடிஎஸ். பட் நவ் டிவிடெண்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க கூடாது, அது இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் கையில டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டான். அதை நான் பார்ப்போம். பட் ஆனா நான் உங்களுக்கு பழைய அமெண்ட்மெண்ட்டும் நான் சொல்லுவேன். ஓகேவா? பழைய அமெண்ட்மெண்ட் பிளஸ் வந்து புதுசா வந்தது ஷேர் ஹோல்டர்ஸ் கையில. சிம்பிள் தான். பழைய அமெண்ட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் கையில எப்படி இருக்கு அப்படின்றது புது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? பழைய விஷயங்கள் படிச்சிட்டோம்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்றும் பெருசா தெரியாது உங்களுக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன நோட்டிபிகேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ போன்ல எப்படி அப்டேட் வருது, இந்த அப்டேட் பண்ணா இது நல்லா இருக்கு. இப்போ வாட்ஸ்அப்ல அப்டேட் வந்துச்சுன்னா ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பாக்குற மாதிரி இருந்துச்சு, அதை இப்போ இப்படி பாக்குற மாதிரி மாத்திருக்கான்ல, இதுதான் அமெண்ட்மெண்ட். கரெக்டா? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்படி லைனா வரும் ஒருத்தர் தான், இப்போ இப்படி ரவுண்ட் ரவுண்டா வருது. இந்த மாதிரி தான் அமெண்ட்மெண்ட்டும் இருக்கும் டாக்ஸ்ல. இப்போ பழைய விஷயங்கள் பாத்துட்டீங்கன்னா புது விஷயங்கள் இப்படி மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா ஸ்டேட்டஸ் ஒண்ணுதான், பாக்குறது ஒண்ணுதான். இவர் போட்டிருக்க சட்டை மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டை எது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேபிள் இன் ஸ்பெசிஃபைட் பர்சன். ஸ்பெசிஃபைட் பர்சன் தான் யாரும் நான் சொல்றேன், அந்த கம்பெனில வந்து ஸ்பெசிஃபைட் பர்சனா இருப்பாங்க. இது வந்து நான் உங்களுக்கு சேலரி ஹெட் படிக்கும்போது சொல்றேன். இதெல்லாம் அங்கேயே கவர் ஆயிடும். அதனால தான் இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கன்னு சொல்றேன். இது எல்லாமே திரும்ப பின்னாடி வரும். இன்கம் ஃப்ரம் ராயல்டி ஆல்வேஸ் உங்களுக்கு தெரியும். இன்கம் ஃப்ரம் டெக்னிக்கல் சர்வீஸ் ஏதாவது பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் வேற என்ன, டீம்டு ரிசீப்ட் ஆஃப் கிஃப்ட் பை நான் ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, நான் ரெசிடென்ட் நம்ம ஏதாவது கிஃப்ட் ரிசீவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பெரியப்பாவோ என்னோட பெரியம்மாவோ இல்ல வேற யாரோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் சம் அதர்ஸ் லொகேட்டட் இன் அவுட் சைட் இந்தியா தே கிஃப்ட் மீ சம் ஏதோ ஒன்று கிஃப்ட் பண்றாங்க எனக்கு, ஏதோ பர்த்டேக்கோ இல்ல ஃபங்க்ஷன் ஆர் நியூ இயர் ஆர் சம்திங் ஏதோ செலிப்ரேட், அதுக்கு வந்து எனக்கு கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா தென் தட் வில் பி டீம்டு ரெசிப்ட் இன் இந்தியா. அது வந்து இந்தியாவில் அரைஸ் ஆன மாதிரி டீம் பண்ணுவோம். காசா கூட அனுப்பியிருக்கலாம், கோல்டு அனுப்பலாம், வேற ஏதாவது டைமண்ட் அனுப்பலாம், ஏதோ வேணா இருக்கலாம். ஓகே, கிஃப்ட் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கிஃப்ட். ஆனா இந்தியன் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அது கிஃப்டா கிடையாது. அது காசு தம்பி, காசு. நீங்க நல்லா பாருங்க, நீங்க ஒரு கீபோர்டு இப்போ வாங்குறீங்க அப்படின்னா என் கண்ணுக்கு அது கீபோர்டா தெரியாது, என் கண்ணுக்கு அது காசா தான் தெரியும். ஸோ அந்த காசுக்கு நீங்க எனக்கு டாக்ஸ் கட்டுங்க அப்படின்னு தான் இந்தியன் கவர்மெண்ட் சொல்லும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ டு திஸ் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு கோ த்ரூ. இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் இருக்கும். ராயல்டி, டெக்னிக்கல் ஃபீஸ், டீம்டு ரெசிப்ட், கிஃப்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் மாதிரி போதும். அது எல்லாமே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட், தட் இஸ் எனஃப். 7/6 இந்த இல்லஸ்ட்ரேஷன் போடுவோமா? ஓ, ஏ பின் 2 இருக்கா, செமத்தியா இருக்கு. சரி, ஓகே, பார்ப்போம். Miss Monica, a foreign nation, comes India every year of 90 days since 2007 and 8. பைத்தியமாடா இந்த புள்ள. 2007-8ல இருந்து ஃபினான்ஷியல் ஏதாவது கொடுத்துருக்கானா? டிட்டர்மைன் இஸ் ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் ப்ரீவியஸ் இயர் அவனே கொடுத்துட்டான். 2023-24. அடேங்கப்பா. ஸோ 7-8ல இருந்து நீங்க எடுக்கணும். 7-8னா எக்ஸாக்டா 7-8ல இருந்து 90 டேஸ் வராங்களா? comes in India every for since, okay, since 7-8. 2007-8, 8-9, 9-10, 10-11, 11-12, 12-13, 13-14, 13-15, 15-16, 16-17,
17, 18 டேய் போடாப்பா கையை வலிக்குது. 90 டேஸா? மொத்தம் எத்தனை வருஷம்டா? 2023, 24 2023, 24 2023, 24 கரெக்டா? இப்போ 2007 to 8 கரெக்டா? இன் பிட்வீன்ல எத்தனை வருஷம் இருக்கு? 8னா 8ல இருந்து எடுப்போம். 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23. Almost 16 years. Note. Assumption. Assumed by assumption. Okay. By 16 years. 16 into 90 days. 16 into 90 என்ன வருது? 1444. 1444. அம்மா அவ்வளவுதான் ரெசிடென்ட். 40 1440. 1440யா? 1440. 1440 அவ்வளவுதான் ஆப்வியஸ் ரெசிடென்ட். ஏன்னா நம்ம தான் 90 டேஸ் வருது. ப்ரிசீடிங் 4 ப்ரீவியஸ் இயர் போவோம். 365 டேஸ் இருக்கணும். ஆப்வியஸா சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. நான் 360 தானே வரும். 360 டேஸ். அப்போ நான் ரெசிடென்ட். ஓஹோ என்ன பாருடா. ஓ 90 into 4 போட்டா 360 வருதா? 360 டேஸ். நட்டுல லட்டுல வச்சேன்னு நினைச்சேன். நட்டுல வச்சேன்னு வச்சிருக்காங்கடா. சோ அப்போ 4 ப்ரீவியஸ் இயருக்கு 360. ஓகே ஆப்வியஸ்லி 60 டேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ நான் ரெசிடென்ட்டா? ஏய் சாமாடா. ஆமா ப்ரோ. ஓகே 5 நாள்ல இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். 5 டேஸ். ஓகே நான் கூட பாறேன் சரி 90 டேஸ் இருக்கு இந்த அம்மா ஜாஸ்தி வந்துரும் 90 90 90 90 போட்டா அப்படின்னு நினைச்சேன். ஒரு 5 டேஸ் அதாவது அப்போ 364 இருந்தா கூட நான் ரெசிடென்ட் தான் சொல்லுவானுங்க போல. போல எல்லாம் இல்ல ஆமா ரூல் அது. அப்போ 364ன்னு வந்தாலும் இஸ் நாட் ரெசிடென்ட். பாத்துக்க எப்படி இருக்கான் பாரு. நம்ம பாட்டுக்கு இப்படி வருது. எங்க நான் முறையா ஆயிட்டேன் அப்படின்னா இங்கேயே நான் இது பண்ணிட்டேன். இங்கேயே எனக்கு வந்து அட போங்கடா எழுத வரல அப்படின்னு எனக்கு இங்கேயே தோணுச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இது எழுதிருக்கணும். இதை எழுதி பொறுமையா ஆட் பண்ணி ஒன்னு ஒன்னா பார்த்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி அர்ஜென்சி தான். ஓகே இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நான் இதை கத்துக்கிட்டேன். நான் பொறுமையாவே போடுறேன். ஓகே டன். அடுத்த கொஸ்டின் என்ன? will your answer is differ if she comes India for 100? என் ஆன்சர் டிஃபர் ஆகுங்க. ஆமாங்க இப்போ அவங்க ரெசிடென்ட்டுங்க. அதே மாதிரி இப்போ அவங்க ரெசிடென்ட்னு பார்த்துட்டா 2 ஃபினான்ஷியல் இயர் அடிஷனல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா 2 வருஷம் அவங்க வந்து ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும்ல. அடிஷனல் கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 இயர்ஸ் ரெசிடென்ட்டா இருக்கணும் அவுட் ஆஃப் 10 இயர்ஸ்ல. அவங்க 2 இயர்ஸ் இங்க ரெசிடென்ட்டே கிடையாது. அவங்க 100 நாள் தான் வந்துட்டு போறாங்க. ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். கரெக்டா இதுக்கு என்னடா இருக்கு? ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். பட் ஆனா இந்த 730 டேஸ் மேபி அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களா? அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. 730 டேஸும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதாவது 7 இயர்ஸ்ல வந்து 730 டேஸ் இருந்திருக்கணும் அப்படின்னு செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனு, இது செகண்ட் கண்டிஷன். அதாவது டுவல் கண்டிஷன்ல இது ரெண்டுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஸோ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகேவா? கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்டா, மொழையா இருக்குன்னு விட்றாதீங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 360 செம சூப்பர் சம் குட். நல்ல சம்பா அது. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? மிஸ்டர் சித் பிரிட்டிஷ் நேஷனல் ஜாயின்ட் XYZ கம்பெனி லிமிடெட். ஓகேவா? அதே மாதிரி இந்தியன் கம்பெனி அவன் வந்து இந்த டொமஸ்டிக் அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டான். மைட் பி இந்த மாதிரி ஏதாவது இந்த லிமிடெடு இந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்துப்பான். ஓகேவா? இல்ல இன்கார்பரேட்டு இல்ல இந்த மாதிரி ஏதாவது கூட சேர்த்துப்பான். அப்போ நீங்களா அசியூம் பண்ணிக்கணும் ஓகே சார் டொமஸ்டிக் கம்பெனி. ஒரு சில கொஸ்டின்ஸ்ல ரொம்ப அப்படி உள்ளதான் போக மாட்டான். சில டைம் ஓகேவா? அதுல வந்து என்ன ஜாயின் பண்ணிருக்காரு ஆஸ் அன் இன்ஜினியர் இன் இந்தியா ஆன் 1 May 2013. அப்போ அவர் முதல் எப்போ வர்றாருன்னா 1 May 2013 தான் இந்தியாவுல அரைவ் ஆகுறாரு. அரைவ்ஸ். ஓகே. on 31st December 2024 he went to Sri Lanka. சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டானடா. ஓகேவா? மே மந்த் வந்து அரைவ் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் 2015 தெரியல ப்ரோ எங்க புக்ல 12 இருக்கு ப்ரோ.
12-13 உங்க அந்த புக்ல மாதிரி இருக்கு. உங்க புக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க, அப்படியே மாத்திடுவோம். இது 2012 1 இயர் இது எல்லாத்துக்கும் கம்மி 2013 கம்மியா இருக்கு ப்ரோ. அப்போ இது 2018, அப்போ இது 2000, இதுவும் 18, இது 2022 கரெக்ட். இங்க அந்த அசஸ்மெண்ட் இயரும் 23, 23, 24. Okay. So now I take my assessment year first. Assessment year 2023-24. ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2022-23. இப்போ இதை வச்சு தான் நான் போடணும். இந்த ப்ரீவியஸ் இயர் வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேஷன் பேஸ்ட் ஆன். ஓகே, மே 2012 வராரு. டிசம்பர் 31, மே 2012 வராரு. மே 2012 வராரு. ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். 31 டிசம்பர் 2013 வந்து ஸ்ரீலங்கா போறாரு. ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 2012 and 13. ஓகே, 2012 and 13, 2013 and 14. இந்த வருஷத்துல எத்தனை நாள் இருக்காரு? இந்த 2012 and 13ல மே டு மார்ச். மே டு மார்ச் எடுங்க. மேல 31, 31 பிளஸ் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். எத்தனை நாள் வருது? சரி போ, அதான் எத்தனை நாள் வருது? 335 வருது ப்ரோ. 335ங்களா? ப்ரோ. ஓகே, 335 என்ன போட்டுறாங்க தெரியல, பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்ரீலங்காக்கு 31 டிசம்பர் தான் போறாரு. 2013ல போறாரு. அப்போ இங்க வந்து ஏப்ரல்ல இருந்தே எடுக்கணும் இல்லையா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிபார்ச்சர் டேட்டும் சேர்த்து மேபி கன்சிடர் பண்ணியிருந்தா 31 வரும். ஓகேவா? இங்க இருந்து டிபார்ட் ஆகுறாரு. அரைஸ் ஆனது மே, இங்க இருந்து டிபார்ட் ஆகுறது 31 டிசம்பர். இதுக்கு எத்தனை நாள் வருது 2013-14ல? 275 ப்ரோ. என்ன பால தூக்கத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். 275 days நோ பேஸ் வாய்ஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஆன் டெபுடேஷனுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வராராம்? On 1st April 2018 he came back to India and left for Sri Lanka again. On 1st April 2018. Okay. On 1st April 2018 தான் வராரு. அப்போ 2014 2 மாசம் இருந்திருக்காரு. 2 மாசம் இருந்திருக்காரு. பட் ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ல அவர் இங்க எங்கேயுமே இந்தியால இல்ல இல்லையா? இங்கேயும் இல்ல. 15, 16 இங்கேயும் இல்ல. 16, 17 இங்கேயும் இல்ல. 2017, 18 1st April தான் திரும்ப வராரு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வேலை கரெக்டா ஃபினான்ஷியல் இயர்ல கொடுத்தான். 2018, 19 இதுல தான் வந்து வராரு. வந்துட்டு எவ்வளவு நாள் இருக்காரு, எப்ப வெளியே போறாருன்னு பார்த்தோம். அந்த டேட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. மே 2018 ப்ரோ. மே. என்னது 2019? 2018. 31 டிசம்பருங்களா? மேனா? 31 மே. ஓகே, 31 மே. ஸோ 31 மே அகைன் வெளியே போறாரு. 31 மே. அப்போ இங்க ஏப்ரல்ல வராரு. ஏப்ரல், மே 2 மாசம் தான் இருக்கான். பிரச்சனை இல்லை, 61 நாள். அடுத்து மறுபடியும் கொஸ்டின் ஃபர்தரா வர்றதுனா மூவ் ஆகுதா? அப்புறம் வெளியே போயிட்டு மறுபடியும் எப்போ உள்ள வராரு?
2018. He returned to India and joined his original post on 1st July 2022. ஆமா, நல்ல வேளை கடைசியில வந்து ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டான். இந்த மாதிரி உண்மையாவே சினாரியோலாம் இருக்கும் நம்மளுக்கு தெரியுமா? என் கம்பெனில நடக்குது. சிஓ சிஎஃப்ஓ எல்லாம் வந்துட்டு போவாங்க ஜெர்மன்ல இருந்து. அவங்க ரெசிடென்ஸ் பிளேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பார்த்தோம்? ஜூலை ஜூலை 22. டேட்டு ஜூலை 1. ஆமா ஆமா. ஓகே. ஸோ ஜூலை 1 வந்து அகைன் ஜாயின் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் இங்கே தான் இருக்காரு. ஓகே. ஸோ 2022 அப்படின்னா 2019-20 ஆல் அப்ஸ்காண்ட், 2020-21 இங்கேயும் ஆல் அப்ஸ்காண்ட், 2021-22 2020 மார்ச் இங்கேயும் ஆல் அப்ஸ்காண்ட், 2022-23ல ஜூலை வந்து திரும்ப வராரு. ஜூலை அப்படின்னா ஆப்வியஸ்லி எத்தனை டேஸ் வரும்? ஜூலை 31, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இங்க எத்தனை நாள் வருது? 274. நம்ம கால்குலேட் பண்ண ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023, அதாவது 2022-23 ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர். அப்போ இங்க நான் எழுதி இருக்கிறதுல என்னோட ப்ரீவியஸ் இயர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயர்ல ஆல்மோஸ்ட் அவர் 182 டேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. அப்போ அவர் இங்க ரெசிடென்ட் ஆயிட்டாரு. ஓகே, ஏன்னா நம்ம அந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவர் இங்க ரெசிடென்ட் சொல்லிட்டோம். இப்போ ஆர்டினரி ரெசிடென்டா நாட் ஆர்டினரி ரெசிடென்டான்னு பாக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 வருஷத்துல டுவெல் கண்டிஷன் 10 இயர்ஸ் அவுட் ஆஃப் 2 இயர்ஸ் வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும்? ரெசிடென்டா இருக்கணும். ஏதாவது 10 வருஷத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான் அந்த 10 வருஷம். இந்த 10 வருஷத்துல ஏதாவது 2 வருஷம் ஃபுல்ஃபில்லா இருக்காரா? அதாவது 365 + 365 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அது டுவெல் கண்டிஷன்றதுனால நீங்க ஒரு கண்டிஷன் பார்த்தா போதும். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனாலே அவர் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இருந்தாலும் அவன் என்ன பண்ணிருப்பானா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணிருப்பான். 7 இயர்ஸ்க்கு செக் பண்ணிருப்பான். 1 2 3 4 5 6 7 இங்கேயும் வந்து 730 டேஸ் வருதான்னு பார்ப்பான். இங்கேயும் அது சாட்டிஸ்ஃபை ஆகல. ஸோ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அதான் ஆன்சரா? எல்லாமே கரெக்டா போட்டோமா? புக்ல இருக்கிற மாதிரி இல்ல எங்கன்னா மிஸ்டேக் பண்ணுமா? அந்த ஒன் டே டிபாசிட் டேட், அபார்ச்சர் டேட் அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணி தானே எடுத்திருக்கான் அவன். அப்போ ஓகே. அப்போனா இங்க பாருங்க, இந்த டேட்டையும் சேர்த்து தான் கரெக்டா எடுத்திருக்கான். என்னன்னா அவங்க அரைவல் ஆகிற டேட்டும் சேர்த்திருக்கான். விச் மீன்ஸ் கால்குலேஷன்ல அந்த ஒன் டேவும் கால்குலேஷன்ல சேர்த்திருக்கான். அதே மாதிரி அவங்க டிபார்ட் ஆகிற டேட்டும் சேர்த்திருக்கான். அவர் ஏப்ரல், அதாவது மறுபடியும் எப்போ போறாரு? 31 டிசம்பர் வெளியே போறாரு அப்படின்னா டிசம்பர் 31 சேர்த்திருப்பான். 31 வெளியே போயிட்டாரு. வெளியே போயிட்டாருன்னா ஃபிளைட் ஏறிட்டாரு. அந்த ஏறின டேட்டையும் சேர்த்திருக்கான். இங்க ஃபிளைட் இறங்குது. நம்ம முன்னாடி போட்டிருக்க மாட்டோம் அப்புறம் ஒரு சம்ல. ஆனா மோஸ்ட்லி எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் டிபார்ச்சர் அபார்ச்சர் டேட்டையும் கன்சிடர் பண்ணும் தான். எனக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி, நாங்க படிக்கும் போதும் சரி, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த 2 டேட்டும் சேர்ந்தா இருக்கும். அரைவல் டேட்டும் சரி, டிபார்ட் டேட்டும் சரி, 2ம் சேர்த்து தான் நாங்க எடுப்போம். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா 364 டேஸ்ன்னு வந்தாலும் நான் ரெசிடென்ட் தான். அந்த ஒரு நாள் இதுல எங்கன்னா கம்மியாச்சுன்னா சம்மு தப்பாயிரும். அதுக்காக சொல்றேன். ஸோ கொஞ்சம் அதை ரிமூவர் பண்ணிக்கோங்க. அரைவல் டேட்டும் சேர்த்துக்குங்க, அண்ட் தென் டிபார்ட் ஆகிற டேட்டும் சேர்த்துக்குங்க. மைட் பி ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தா நான் இது இப்படிதான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருங்க. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? டன்னா? ரெசிடென்ஸ் ஓகேவா?